guys, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் இன்ட்ரோடக்ஷன். அதாவது போன வீடியோவில் என்ன போட்டிருந்தாங்கன்னா பைத்தான் வச்சு எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம், ஸோ இதுக்கு மேலே என்னென்ன வீடியோ நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சினாப்சிஸ் மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டென்ட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம பைத்தான் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட ஹிஸ்ட்ரி, பைத்தான் எப்படி வந்துச்சு, யார் க்ரியேட் பண்ணால், ஸோ அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் பைத்தான், பைத்தானில் அப்படி என்ன இருக்குது, ஸோ எதனால் எல்லோரும் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பைத்தான் அப்ளிகேஷன், பைத்தான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஸோ அது எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது, ஃபியூச்சர்ஸ், ஸோ அது எந்த மாதிரி அதோடய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ரீசன், ஒரு பைத்தான் வந்து எதனால் கற்றுக்குறாங்க, எதனால் எல்லோரும் பைத்தான் வேணும், ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி. நெதர்லாண்டில் கைடோ பேன் ரசன் ஒருத்தர் என்ன பண்ணார்னா என்ஆர்ஐ, அதாவது நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த டைமில் வந்து ஏபிசி லாங்குவேஜை வச்சு பைத்தான் ஒரு லாங்குவேஜ் வந்து கண்டுபிடிச்சார். இது வந்து டிசம்பர் 1989 தான் ஃபுல் அப்ரூவ்ட் ஆகிட்டு இம்ப்ளிமெண்ட் வந்தது. ஸோ இதுக்கு வந்து பைத்தான் எப்படின்னு பேர் வந்துச்சுன்னா மான்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ் சொல்லி ஒரு ஃபேமஸான டிவி ஷோ வந்து அந்த டைம் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு நெதர்லாண்டில். ஸோ அதனால் என்ன பண்ணான்னா இது வந்து மான்டிங் பைத்தான் அப்படின்னு ஒரு நேம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து பைத்தான் ஃபுல் நேமே வந்துச்சு. ஸோ அதனால தான் இதோட சிம்பிள் வந்து ஸ்னேக்ஸ். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இதோட லோகோ ஸ்னேக்ஸ், 2 ஸ்னேக்ஸ் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு லோகோ இருக்கும். ஸோ அந்த லோகோ வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நேம் பைத்தான் அப்படி ஒரு நேமாக தான் வந்து ஒரு லோகோவாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் பைத்தான், பைத்தான்னா என்ன அப்படின்னா பைத்தான் இஸ் ஒரு ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஓகேவா, ஸோ யார் வேணால் கற்றுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான கற்றுக்கலாம். ஓகேவா, கற்றுக்கிறதோட டிஃபிகல்ட்டின்னு பார்த்தா 0 ஒரு 100க்கு 100 சொல்லலாம், அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தாலும் ரொம்ப அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும் இருக்குது பைத்தானில். அதுக்கப்புறம் வந்து இன்டர்ப்ரெட்டர் லாங்குவேஜ்னு சொல்லலாம். இன்டர்ப்ரெட்டர் லாங்குவேஜ்னால் வந்து நம்ம எழுதுகிற கோடை வந்து மிஷினுக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது தான் இன்டர்ப்ரெட்டர் லாங்குவேஜ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பைத்தான் தான் 1990 கண்டுபிடிச்சிட்டாங்களே, அப்போ ஏன் இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ ஏன் இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா 1989 வந்து பைத்தான் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸாக இல்லை. ஓகேவா, ஸோ வந்து 2000 மேலே தான் வந்து 20th சென்ச்சுரிக்கு அப்புறம் தான் வந்து பைத்தானோட ஓப்பன் சோர்ஸாக மாறிச்சு. ஸோ ஓப்பன் சோர்ஸ் மாற்றினால நிறைய டெவலப்பர் வந்து கோட் எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ எழுத ஆரம்பிக்க புது லைப்ரரிஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2000 மேலே வந்து நிறைய லைப்ரரிஸ் க்ரியேட் ஆக பைத்தான் வந்து ரொம்ப அதோடைய டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஹையாகவும் போச்சு. அதோட ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது ஒரு ட்ரெண்டிங்கான லாங்குவேஜும் மாறிடுச்சு. ஸோ ஓகே, பைத்தான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதோட அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட். இப்போ ஸ்பாட்டிஃபைன்னு ஒரு ஆப் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஆப் வந்து நீங்கள் வெப் ஆப்பாக போகும்போது அந்த இடத்துல வந்து என்ன டூல் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் அதை ரெடி பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வெப் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் வந்து டெஸ்க்டாப்போட சாஃப்ட்வேரு, அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஃபிக் கேல்குலேஷனோ இல்லை நியூமெரிக்கலாக உள்ள கேல்குலேஷனோ, அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் சைடு உள்ள டெவலப்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய எஜுகேஷனல் பர்பஸில் வந்து காலேஜ் ஸ்கூல்ஸ்னு ஒரு பைத்தான் லாங்குவேஜ் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இகாமர்ஸு அந்த மாதிரி சைடு உள்ள அப்ளிகேஷனில் ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் டேட்டாபேஸ் அசஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் இப்போ ஒரு ஐடி ஃபீல்ட்னால் பார்த்திங்கன்னா டெஸ்டிங் ஃபீல்டு, ஸோ அந்த மாதிரி இடத்துல, அப்புறம் நெட்வொர்க் ப்ரோக்ராமிங்கில், அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேம்ஸ். ஸோ வந்து கேம்ஸ் ரெடி பண்ணுறதுலேயே பைத்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலாக ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ஃபியூச்சர்ஸ். ஸோ எதனால் பைத்தான் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது, பிரபலமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈஸி. ஸோ மற்ற இதில் மட்டும் ஜாவா C++லாம் வந்து நான் ஒரு பிரிண்ட் எழுதுனாலே 4 லைன் 5 லைன் எழுதணும். ஸோ இங்கே பைத்தான் பார்த்தா பிரிண்ட்டுன்னு கொடுத்து ஹலோ வேர்ல்டு கொடுத்தா பிரிண்ட் ஆகிடும். ஸோ சிங்கிள் வேர்டில் முடியும். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதோட GUI ப்ரோக்ராமிங்கும் வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் லாட் ஆஃப் லைப்ரரிஸ், அதாவது ஸ்டாண்டர்டான லைப்ரரிஸும் இருக்கும். அதுக்கப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இது ஒன் ஆஃப் த ஐலேண்ட் லாங்குவேஜ்.
அப்புறம் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்சஸ் லாங்குவேஜஸ்ஸு. ஸோ இது ஒரு இன்டர்ப்டடு, இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து என்னென்னா இது மெயினாக இதோட பைத்தானோட ரீசன் வை தே ஆர் ஸ்டார்ட் டு லேர்ன் பைத்தான். எதனால் பைத்தானை வந்து கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு நிறைய டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இதில் யூஸ் பண்ணலாம், ஹார்ட்வேர் யூஸ் பண்ணலாம். சரி, ஹார்ட்வேர்னால் எங்கே யூஸ் பண்ணலாம்? இப்போ ஃப்யூச்சரில் வந்து ஐஓடி. ஸோ ஐஓடி இடத்துல இப்போ கண்டிப்பாக வந்து இந்த ராஸ்பெரி பை ஒரு ரோல் இருக்கும். ஸோ ராஸ்பெரி பையில் எழுதுறது எல்லாமே வந்து பைத்தான் கோட் தான். ஸோ ராஸ்பெரி பை யூஸ் பண்ணோன்னா பைத்தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஏஐ. இப்போ இதுக்கு மேலே வர்றது எல்லாமே ஏஐ மிஷின் லேர்னிங் மூலமாக தான் வரும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நியூரல் நெட்வொர்க்கு இதை பற்றி படிக்கிறவங்க கூட பைத்தான் லாங்குவேஜ் படித்தாங்கன்னா அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஜாப்னு பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் சைட் போகலாம், ஹார்ட்வேர் சைட், அதாவது ராஸ்பெரி சைட் போகலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போகலாம், நியூரல் நெட்வொர்க் போகலாம், கேமிங் போகலாம், ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டாக கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதனால் வந்து பைத்தானோட ரீசன் வந்து நிறைய பேர் படிக்கிறதுக்கோ இல்லை அதுக்கு உள்ள ஜாபோ நிறைய இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டே வந்துருக்கு. ஸோ அதனால தான் வந்து இன்னும் இந்த டாப் 5 ப்ரோக்ராமிங்கில் இன்னும் பைத்தான் வந்து ஒரு பிளேஸாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து நம்ம பைத்தானோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து அடுத்த பைத்தானோட எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ நம்ம பைத்தான் எப்படி எங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணுறது, நம்ம எந்த ஐடி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.